வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மனிதன் எதையோ கண்டுபிடித்து விட்டான். ஆனால் ஒன்றை மட்டும் முழுமையா கண்டுபிடிக்க முடியல. எதையோ கண்டுபிடித்த மனிதன் அவனை பற்றி முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்து அதை பிரகாசிக்க வைத்து ஆனந்தமாக வாழக்கூடிய வழிமுறைகளை கொடுப்பதுதான் ஆன்மீகம். ஆனா அதுல இன்னும் முழுமையாக அந்த உலகம், விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்க முடியல. நாம காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தினசரி பணத்தை, பொருளை, சொத்தை, பதவியை, அதிகாரம், செல்வாக்கு, புலனின்பம் இப்படி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் மூலம் 100% நிம்மதி கிடைச்சிருமா அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல நமக்கு முன்னேறி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அதுல நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ பொருள் துறையில மட்டும் முன்னேறி பிரயோஜனம் இல்லை, இதுலயும் முன்னேறணும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆன்மீக பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம ஒவ்வொருவரும் ஆன்மீக முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமோ? எவ்வளவு அடைந்திருக்கிறோம்? எப்படி அடைய வேண்டும்? நான் எந்த நிலையில இருக்கேன்? இததான் அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நாம சிந்திக்கணும். முதல்ல ஆன்மீகம், அப்புறம் முதிர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல ஆன்மீகம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆன்மா பிளஸ் ஈகம்னு பல வகுப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈகம்னா இந்த உலகம். இந்த உலகத்துல பிறந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் மேன்மையை உணர வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கிறதுனால நான் உயிரோடே இருக்கேன், இல்லாட்டி மரணம். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவின் மேன்மை என்னன்னு கேட்டா, அந்த ஆன்மா பக்கம் கொஞ்சம் மனசை திருப்பிட்டோம்னா, மனசோட இன்னொரு முனையில மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாரு? கடவுள் இருக்கிறார், இறைநிலை இருக்கிறது, அங்க ஒரு அட்சய பாத்திரம் இருக்கிறது. நாம எதையோ தேடி டென்ஷன் ஆகிக்கிட்டு ஏதோ பயங்கர பிஸியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம் பரபரன்னு. ஆனா நமக்குள்ளே ஒரு அட்சய பாத்திரம் இருக்கிறது, அதுல என்ன கேட்டாலும் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும் சொன்னால் அந்த ஆன்மாவை உணரணும், அதற்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணரணும். இதுதான் ஆன்மீகம். முதிர்ச்சினா என்ன? டிக்ஷனரியில முதிர்ச்சினா வயசு ஆக 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 முதுமை அப்படின்னா டிக்ஷனரியில அர்த்தம் போட்டிருக்கும். வயசாகுச்சுன்னா முதிர்ச்சி வரும், அது உடல் அளவுல வரும். ஆனா மனசளவுல, புத்தி அளவுல, ஆற்றல் அளவுல வயசானா முதிர்ச்சி வந்துருமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிய கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு, 2 பேர் தான். அவங்க வந்த உடனே கொடுக்கறதுக்கு போண்டா போடுறாங்க. போண்டா கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் போண்டா எடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்ல போதுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் எடுங்குங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க நான் 5 சாப்பிட்டேன். அப்படி 5 சாப்பிட்டுட்டேன். இல்லங்க நீங்க இது வரைக்கும் 9 சாப்பிட்டுருக்கீங்கன்ட்டாங்க அந்த அம்மா. இப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த அம்மாட்ட முதிர்ச்சி இருக்கா? அவங்க ஒரு வெகுளித்தனமாக உண்மையா அப்படி சொல்லிட்டாங்க. நார்மலா 9 சாப்பிட்டேன்னு அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, போதும்ங்கிறாரு. இவங்க கொஞ்சம் கம்பல் பண்ணதுனால உண்மையை சொல்லிட்டார். இப்ப அந்த அம்மாட்ட முதிர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த முதிர்ச்சி இன்னும் பத்தல அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த முதிர்ச்சி மனசளவுல, புத்தி அளவுல எப்ப வரும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில அனுபவங்கள் கூட 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 அடுத்த தடவை இனிமேல் அவங்க எங்க போனாலும் சரி எண்ணிக்கையை சொல்லிடவே மாட்டாங்க. அப்ப அந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு முதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அப்ப வாழ்க்கை அனுபவங்கள் கூட 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 முதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் ஆன்மீக முதிர்ச்சி வாழ்க்கை அனுபவங்களுக்கும் ஆன்மீக முதிர்ச்சிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, எந்தவித தொடர்பும் கிடையாது. வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டத்தை போட்டு அனுபவிச்சு, உடம் போட்டு
அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்திருக்கலாம். ஆனாலும் ஆன்மீக முதிர்ச்சி அவர்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை. அப்போ ஆன்மீக முதிர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த வெளி உலகத்துல வாழ்க்கையில அனுபவிக்கிற அனுபவங்களுக்கும் ஆன்மீக முதிர்ச்சிக்கும் பெரிய தொடர்பு இல்லை. ஆன்மீக முதிர்ச்சி என்பது எனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை நோக்கி பயணம் செய்து அதில் கிடைக்கிற அனுபவத்தை ஆன்மீக முதிர்ச்சி என்று சொல்லுகிறோம். அப்ப நான் எனக்குள்ள எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மை எனக்கு எவ்வளவு தூரம் வெளியில வருது, அதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஏதோ ஒரு தேதியில ஆன்மீகத்துல 2 வகையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆலியார்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தோம். அதுல ஒண்ணு வெர்டிகலா, இன்னொன்னு ஹரிசான்டலா. கிடைமட்ட வளர்ச்சி, செங்குத்து வளர்ச்சி. செங்குத்து வளர்ச்சின்னா என்ன? மகரிஷி சொல்லுகிற அந்த அகத்தவத்தை செய்து, அதாவது உயிரை கவனித்து, அப்புறம் உயிருக்கு மூலமான இறைநிலையை கவனித்து, இறைநிலையில ஒன்றி கரைந்து அதிலேயே உரைய செய்யக்கூடிய துரியாதீத தவத்தை செய்ய 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 அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை உணரலாம். ஆனந்தமா அந்த நேரத்துல என்ன நடந்ததுனே தெரியாம எண்ணமே அற்ற ஒரு நிலையில் இருக்கலாம். அது செங்குத்து வளர்ச்சி. ஆனா கிடைமட்ட வளர்ச்சி என்பது தினசரி வாழ்க்கையில காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன். நாம இன்னைக்கு ஆன்மீக முதிர்ச்சி என்பது அதைத்தான் பேசப்போம். இந்த கிடைமட்ட வளர்ச்சி வேணும்னு சொல்லிட்டோம், எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டோம். ஆனா நான் முதிர்ச்சி பெற்று இருக்கேனா, அதுதான் நாம இன்னைக்கு போக்கஸ் பண்ணக்கூடிய கருத்து. இப்போ ஆன்மீகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆன்மீக முதிர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். இதனுடைய அடையாளங்கள் என்னென்ன, நான் எந்த அளவுல ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்போ ஒரு தேங்காய் இருக்குன்னா முத்தி போச்சுன்னு சொல்றேன், அதிலே இருந்து முத்தி போச்சு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் செய்து 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 சூப்பரா மெச்சூரிட்டி அதுல வர்றது. அந்த மெச்சூரிட்டி தான் நம்ம ஆங்கிலத்துல முதிர்ச்சிக்கு சொல்றோம். அப்ப எனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணர்ந்துட்டேன், பிறருக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணர்ந்துட்டேன். ஆனா எந்த அளவுக்கு அதை பின்பற்றி 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 நான் அதில் முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதை தான் நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். டாப் 10 மாதிரி நம்ம ஒரு டாப் 5 இல்ல டாப் 9 பாயிண்ட்ஸ் அதை மட்டும் இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். தினசரி வாழ்க்கையில அதை சிந்திக்கணும். அதனால தினசரி வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சின்ன கருத்துக்கள், ஒரு சின்ன உரையாடல், அந்த உரையாடல் இப்ப நடக்க போகுது. ஒரு கணவன் மனைவி செய்ய போறாங்க. அது ஒரு 2 நிமிஷம் தான். இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதுல ஒரு கணவர் பேசுவார், மனைவி பேசுவார், 2 பேரும் ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். இந்த ஒரு சின்ன 2 நிமிஷ உரையாடல்ல ஆண்கள் பூரா என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த பெண் அவங்க எந்த அளவுக்கு ஆன்மீகம், எது எதெல்லாம் ஆன்மீக முதிர்ச்சி இல்லாமல் அவர்கள் செய்திருக்கிறார்கள், ஆன்மீக முதிர்ச்சி என்றால் அவர்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்கும் அப்படிங்கிறத ஆண்கள் எல்லாம் அந்த உரையாடல்ல வார்த்தை டு வார்த்தை, அவங்க செயல், கை அசைவு, வார்த்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்க அப்சர்வ் பண்றீங்க. அது நீங்களும் அப்சர்வ் பண்றீங்க. ஆனா உங்க வேலை அதுல இருக்கிற ஆண் எந்தெந்த வகையில எல்லாம் ஆன்மீக முதிர்ச்சி இல்லாம பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. அதற்கப்புறம் 2 நிமிஷம் முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை நான் தொகுத்து சொல்ல போறேன். இல்ல அதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை சேர்த்து சொல்றேன். செய்யலாமா? ரைட்டா? இப்ப யாரு 2 பேர் இங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா வரீங்க? ஒரு 2 நிமிஷம் தான் டயலாக். ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். ஓ, வாங்க வாங்க, வாழ்க வளமுடன். வாங்க, ரொம்ப பிடிக்கும். வாழ்க வளமுடன். நாங்க ஆமா 2 பேருக்கும் ஆமா கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ வெயிட் பண்ண மாதிரி டக்குன்னு கை தூக்கிட்டாரு. ஆஹா, என்ன செய்றீங்க? ஏதோ தயார் பண்றீங்க? போன வாரம் அவருக்கு போனஸ் போட்டாங்களாமே, அந்த போனஸ் எடுத்துட்டு போய் ஒரு மலபா ஜுவல்லர்ஸ்ல அவர் ஒய்ஃபுக்கு 2 தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் டிவைன் கலெக்ஷன்ல. ஆனா நீங்க போனஸ் வந்ததே என்கிட்ட சொல்லல. அவ எனக்கு போனஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நக்கலா
அண்ணன் வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரான்னு கேக்குறா. கொஞ்சம் இருமா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேள. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்னைக்குதான் நீங்க செய்யற தப்ப ஒத்துட்டு இருக்கீங்க. எப்ப பாரு தப்ப பண்ண வேண்டியது, அப்புறம் தப்புக்கு ஒரு நியாயத்தை சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்றதுமே உங்க வேலையா போச்சு. கேட்டாதான் என்ன போதுங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு தான் இன்னைக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் மாதிரி இங்க வந்து நான் நிக்கிறேன். உங்களை பார்க்கவே எனக்கு புரியல. பெரிய கடவுள், உனக்கு எல்லாமே தெரியுமா? கொஞ்சம் நான் சொல்றதெல்லாம் கேள. எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து 2 மாசமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுங்க, ஐபோன் வாங்கி கொடுங்கன்ட்டு. ஆனா போனஸ் வந்து சொன்னா எங்க ஐபோன் கேட்டுருவாளோன்னுட்டு நீங்க 1 லட்சம் வேஸ்ட் ஆக வேணாம் நினைச்சு என்கிட்ட போனஸ் வந்ததையே சொல்லல. அது மட்டும் இல்லாம அவர் பயந்து போய் விடவெடுத்து நிக்காரு. அவரு அரண்டு போய் நிக்காரு. அன்னைக்கு கூட போன் பண்ணி கேக்குறாங்க, போனஸ் வந்ததாமே, மாப்பிள்ள உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாருன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. உங்க அன்னைக்கு தெரியும். இப்ப எங்க அன்னைக்கு ஏன் அவங்களுக்கு போன் போட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறது படம் முடிச்சு அவங்களுக்கு காட்ட போறீங்களா? நீங்க ஒண்ணும் போன் போட வேணாம், ஒண்ணு போட வேணாம், போங்க சீக்கிரம் போடு. வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், குட் குட் குட். இப்போ எனக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள். ஆன்மீக முதிர்ச்சி என்பது எந்தெந்த இடத்துல இந்த 2 பேர்கிட்ட இல்லை, அந்த பாயிண்ட்ஸை வரிசையா சொல்றீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜென்ஸ், இல்ல முதல்ல லேடிஸ் போயிருமா? நீங்க சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ். அதாவது கணவன், அவர்கிட்ட எந்தெந்த இடத்துல ஆன்மீக முதிர்ச்சி இல்லை, எப்படி இருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும், அதுவும் வேணும். நம்ம படிக்க வேண்டியது அதுதான், மிஸ்டேக் மட்டும் இல்ல, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் இப்ப தெரியணும் நமக்கு. சொல்லி இருக்கணும். சோ சொல்லல, அதாவது உண்மையே சொல்லல, போய் சொல்லிட்டார். உண்மையே சொல்லல, ஆமா உண்மையே மறைச்சிருக்கார். அப்படி வேற இருக்கலாம்ல, இந்த முடிவுக்கு வரக்கூடாது இல்ல. ஓகே ஓகே, அவர் சொல்லவே விடவே வேற, அவர் சொல்ல வந்திருக்காரு. சரி சரி சரி, உண்மையே சொல்லல. ஓகே, உடனே சொல்லி இருக்கணும். மறந்துட்டார் இல்ல, அப்படி இப்ப அவர் சொன்ன பிறகு அது தோணுது. அதாவது மறந்திருக்கலாம், இல்ல மறைச்சிட்டாரு. என்ன பாயிண்ட் அது? அப்ப மறைச்சிட்டாரு. சரி சரி, ஓகே, சூப்பர். தெரியும். வெரி குட். வேற? சூப்பர். வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆன்மீக முதிர்ச்சி இல்லாத செயல். ஆனா சொல்லவே விடலையே அவரு, அதுதான் அவர் சொல்றாரு, சொல்லவே விடலையே. நீ முதல்ல கேளுங்கிறார, சொல்லவே விடலையே. ஆனா கேட்கும் போதாவது சொல்லியிருக்கணும். முதல்ல சாரி சொல்லியிருக்கணும். தவற எஸ்ன்னு சொல்லியிருக்கணும். ஆமா, தவற ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். கேட்டிருப்பாங்க. அதாவது அவங்க விடாட்டாலும் சாரி சாரி சாரின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றீங்க, ஏன்னா அவர் சொல்லுவார், சொல்ல விடன்னு சொல்றாரு, ஆனா சாரி 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 சாரி. ஆனா அதுக்கு முன்னாடி சாரி சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும். முதல்ல சாரி சொல்லியிருக்கணும். ஆமா ஆமா. ஓகே, வெரி குட் வெரி குட். வேற என்ன? கஷ்டம்தான் சார், இப்படிதான் யோசிக்க முடியுமா? பாவம் ராமு சார், அதான் ராமு பேசவே மாட்டேங்கிறாரு.
ஆமா. சோ ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்றாரு. ஆச்சரியமா இருக்கு, என்ன எப்படிலாம் யோசிக்கிறாங்க. ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்ணிருக்காரு. இந்த யோசனையை பூரா நீங்க ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்றதுக்காக அன்னி போன் பண்ணிட்டு இருக்காரு. அன்னிக்கு போன் பண்ணு. ஓகே, வெரி குட். வேற இதெல்லாம் ஆன்மீக முதிர்ச்சியோட அடையாளங்கள் இல்ல. வேற அதான் வேற என்ன இதே மாதிரிலாம் மிஸ்டேக்? அவரே ஆரம்பிச்ச ஸ்பீட்ல அசர்ந்து விட்டாரு. என்ன நடக்குதுன்னா இங்க இதுல வேற லைவா யூடியூப் வேற போய்கிட்டு இருக்க. ஓகே, வேற ஏதாவது? ஓ ஸ்டேட். அப்படி வேற இருக்கா? ரைட். இப்ப பாருங்க, ஏகப்பட்ட பாயிண்டா வரப்போகுது பாருங்க. சொல்லுங்க. இப்ப சொல்ல வேண்டியது, மனைவி சைடுல ஆன்மீக முதிர்ச்சி எங்கே இல்லை, என்ன இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா ஆமா. பேசாத. அப்படி சொல்லிட்டு அப்படி என்னன்னு எழுதுறது சார்? என்னன்னு எழுதுறது? நான் சொல்றதுதான். அதான் நான் சொல்றதுதான், நீங்க பேசக்கூடாது. ஆனா சொல்லு. நல்லா இருக்கு சார் இது. ஓகே, வேற? இல்ல இல்ல, அவரை பத்தி பேசல. இப்போ மனைவியிட்ட என்னென்னலாம் ஆன்மீக முதிர்ச்சி இல்லை என்பதன் அடையாளங்கள் என்னென்ன? அமைதியா. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்க சொல்லலன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப என்ன, இப்ப என்ன பாயிண்ட் சொல்லுங்க. அவங்க எதுல ஆன்மீக முதிர்ச்சி இல்ல, அவங்க நடந்துகிட்ட விதத்துல? முதல்ல கோபம். சரி, வேற? பொறுமை இல்ல. சரி, ஓகே. உண்மையான அமைதியா உட்கார்ந்து கேட்டிருக்கணும், அதை விட்டு கோபப்பட்டு இருக்க கூடாது. வெரி குட். வேற? அதெல்லாம் ஆன்மீக முதிர்ச்சி முன்னேறுவதற்கு. சூப்பர் சூப்பர். வேற ஜென்ஸ்? பேச்சுல இனிமை இல்லை, அப்ப சொல்லுங்க. பேச்சில் இனிமை இல்லை, பூரா கடுமையா இருந்திருக்கு. வெரி குட். வேற? அது பாருங்க, அப்ப அவரே சொல்லிட்டாங்கல்ல, நான் சொல்றதுதான். அப்ப கவனிக்கல, அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறதுக்கு டைமே கொடுக்கல, அவருடைய விளக்கமே கேட்கல. சரி, வேற? யார்கிட்ட சொல்லாம இருந்தவர்கிட்ட, அவங்கள்ட்டயா? அன்பா கேட்டிருக்கணும். சோ பேச்சுல இனிமையும் இருந்திருக்கணும், அன்பு சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல, கொஞ்சம் இருக்கா? சரி, ஓகே. வெளியில கடைக்கு கூட்டு போல. சரி, வேற என்ன ப்ராப்ளம்ஸ் ஆன்மீக முதிர்ச்சியில? அவங்க வாங்கி கொடுத்தது ஞாபகத்துக்கு வரல. நன்றி உணர்வு. அவர் ஆம்பரேஷன் சொல்லிட்டாரு, நன்றி உணர்வு இல்ல. வேற? இன்னொரு சொல்லுங்க, என்னன்னு சொல்ல. இன்னும் வேற என்ன ப்ராப்ளம்? பாருங்க, பொருள் பற்று. எப்பா சார், கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது.
ஐபோன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டுங்க. குயிக்கா, ஏன்னா நம்ம முடிக்கணும். பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகே ஃபைன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சரி ரைட். இப்போ இல்ல, அவங்க ஐபோன் தான் கேட்டாங்க. இல்ல இல்ல, அது அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு கொலிகு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆன்லைன்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க ஆனந்த். அதிகார துணி. வெரி நைஸ், சூப்பர். அதிகார துணி, வெரி குட், சூப்பர். வேற அந்த பொறுமையின்மை, பொறுக்க முடியாமல் இருப்பது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்புறம் கம்பேரிசன் வித் அதர்ஸ். கம்பேர், வெரி குட். வேற அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், டாலரன்ஸ், இந்த மூணுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பொறுமை இல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். பொறுமை இல்ல, அக்செப்டன்ஸ் இல்ல, அக்செப்டன்ஸ் இல்ல. ஓகே வெரி குட். வேற டாலரன்ஸ், பொறுமை. ஆண்களுக்கு சொன்னதுல பெண்கள் சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு உள்ள இயற்கை குணம் அப்படின்னு. அந்த ஏமாத்தினாரு, போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஏமாத்துறதே இயற்கை குணம் அப்படின்ட்டாங்க. நல்லா கேளுங்க, ஏமாத்துறதே இயற்கை குணமா? ஆமா, ஏமாற்றுவது ஆண்களின் இயற்கை குணம். இல்ல, நான் ஈ போட்டு குணம் போட்டிருக்கேன், எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இந்த ஒரு சின்ன டயலாக்ல ஒவ்வொருத்தரும் எழுச்சி ஆயிட்டீங்களே. எவ்வளவு இன்வால்வ்மெண்ட், எவ்வளவு பார்ட்டிசிபேஷன், எவ்வளவு முகத்துல ஒரு மலர்ச்சி, இது ஒவ்வொரு விஷயத்துல இருந்துச்சுன்னா எங்கேயோ பெறலாம் நம்ம. வெரி குட். எனவே பாராட்டுகள், சூப்பர், உண்மையிலே பாராட்டுகள். எதுல என்ன அலட்சியம்? முக்கியத்துவம் கொடுக்கல. பணம் செலவு பண்ணக்கூடாது. பணம் செலவு பண்ணக்கூடாது, அதுதான் ப்ராப்ளம். ஓகே, வெரி நைஸ், சூப்பர். இப்போ அவர் எல்லாத்தையுமே இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்லை, இப்போ சொல்லாததுக்கு அது சொன்னா என்ன வரும்னு யோசிச்சு தான் சொல்றாங்க. பணம் செலவாயிட்டா நல்லதுதான், குடும்பத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. நல்ல அனுபவம் என்ன இருக்கு அதெல்லாம் வேற பார்க்கணும். அவர் சொல்ல ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, எத்தனை ஐடியாஸ் வருது இப்போ. ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர், உண்மைதான், அது கரெக்ட். இது ஐபோன் வந்து காலேஜுக்கு அப்படி சொல்லலையா அவங்க? ஆக்சுவலா ஐபோன் தான் கேட்டு அடுத்தால வந்திருக்கும் அது. வெரி குட், சூப்பர். அதெல்லாம் ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளங்கள். சூப்பர். இப்போ நாம எல்லாத்தையும் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நாம எப்படி வேதாத்திரியத்தை இங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன். இதுல இருந்து இப்ப நாம முக்கியமான ஒரு 9 அடையாளங்கள் என்னிடம் இருக்கும் என்றால் அது முழுமையா இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம சொல்ல போற அந்த 9 விஷயத்துல 50% ஃபாலோ பண்ணாலும் சரிதான், நீங்க நினைப்பது நடக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு நாம ஒரு ஸ்டெப் எடுத்தால் கடவுள் 10 ஸ்டெப் எடுத்து என் பக்கம் வருகிறார் என்று முன்னோர்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீக பாதையில மெதுவா போனாலும் வெற்றி தான், வேகமா போகணும்னு அவசியம் இல்லை. சோ அந்த ஒரு கருத்தை வச்சுட்டு இப்ப நாம நிறைய விஷயங்கள் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் கோர்வையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரிசையா நம்ம பார்த்தோம். முதல்ல ஆன்மீக முதிர்ச்சி. முதல்ல அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரி ஏன் அவரு சொல்லல, இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த அம்மா ஏன் பேச விடல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். முதல்ல நமக்கு எது நடந்தாலும் சரி ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியை நம்ம கேட்டா தான் கரெக்டான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்.
அப்ப ஆன்மீக முதிர்ச்சியோட முதல் பாயிண்டே எது அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் இந்த பிரச்சனை, நான் எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்காரர் உண்மையை சொல்லல, இல்ல மறந்துட்டாரோ மறைச்சிட்டு எதுனாலும் இருக்கட்டும், எனக்கு தெரியல, சொல்லல, இன்னொருத்தர் மூலமாக தெரியும் பொழுது மனம் கஷ்டப்படும், உண்மைதான். ஆனா ஏன் நான் கஷ்டப்படுகிற அளவுக்கு இது நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும். அப்ப இதுல ஒரு கேள்வியை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவன் கணக்கு என்னன்னு தெரியும். ஆண்டவன் கணக்கு என்னன்னா, நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் இல்ல நம்ம எதிர்பார்த்தது எப்ப நடக்கலையோ, கடவுள் என்ன கணக்கு போட்டு இதை நடத்துறார் என்றால், பிறரை மாற்ற முயற்சிப்பதை விட்டு விட்டு நான் எதை மாற்ற வேண்டும் என்று யோசித்தால் பிரச்சனை தீர ஆரம்பித்து விடும். இல்லையா பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். 18 வருஷமா வீட்டுக்காரர் எக்ஸசைஸே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. ஏன் 18 வருஷமா போடல? மாற வேண்டியது அவர் அல்ல, முதல்ல அந்த அம்மா. இந்த அம்மா மாறிட்டாங்கன்னா கணக்கு மாற ஆரம்பிச்சு. ஆபீஸ்ல பாஸ்கிட்ட முரண்பட்டாலே லீவ் கூட கிடைக்காது. அப்ப பிக் பாஸ் எப்படி முரண்பட முடியும்? அவன் ஏன் இதை செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, பிறரை மாற்றுவதற்காக அல்ல. இது ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது, பிறரை மாற்ற முயற்சி எடுப்பது ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி ஆகும். நான் எதை மாற்ற வேண்டும்? வயிறு வலிக்குது. ஏன் வயிறு வலிக்குது? காக்குள் அல்வாயை காலையில சாப்பிட்டுருக்கேன், வயிறு வலிக்குது, வலிக்கத்தான் செய்யும். கடவுள் ஏன் அந்த பையனை கொடுக்காருன்னா, நான் மறுபடியும் அல்வாயை சாப்பிட்டு மிக்சியை 100 வருஷம் வேலை வேண்டிய மிக்சியை 2 வருஷத்துல சிதைச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பெயின். அப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் நான் எதை மாற்ற வேண்டும். ஒண்ணு செயல்ல, இல்ல குணத்துல. முதல்ல இத கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டாலேயே ஆன்மீக பாதைக்குள் வந்து விட்டோம். நான் எதை மாற்ற வேண்டும்? ரொம்ப சிம்பிள். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க எந்தெந்த வகையிலெல்லாம் பிரச்சனையை சமாளிச்சிருக்கிறீர்கள், அது உண்மையிலே அந்த பிரச்சனை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சப்போஸ் கல்யாணமாயி 4வது வருஷத்துல பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்காரு, 10வது வருஷத்துல பொய் சொல்லி இருக்காருன்னு சொன்னால் அந்த வாழ்ந்த முறை தப்பு. இவங்க எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த டெக்னிக் இஸ் யூஸ்லெஸ். அப்ப அது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? அப்ப மாற வேண்டியது அவர்கள், முதல் விஷயம். அப்ப நாம எந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது பிரச்சனையை கூட்டுகிறது என்றால் நான் வாழும் முறையில் தவறு இருக்கிறது, நான் மாற வேண்டும். சப்போஸ் இவங்க ஒரு மெத்தட்ல வாழ்றாங்க, பிரச்சனையை அணுகுறாங்க, ஆனா பிரச்சனை தீந்துடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான முறையில் சான்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கல்யாணமானவன முதல் 2 வருஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம அடிக்கடி இந்த ஜோக் ஒண்ணு பார்ப்போமே, கோயிலுக்கு பாசல்ல வீட்டம்மாக்கு முள்ளு குத்திட்டு சனியை எவன் கொண்டு முள்ள போட்ட அறிவு கட்டவன் அப்படின்னு அவனை திட்டுறது. 5 வருஷம் கழிச்சு, சனியனை உனக்கு கண்ணுது இல்லையா, ஏன் இப்படி முள்ள போயிட்டு மிதிச்சுட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற அளவுக்கு 5 வருஷம் நல்லா தான் போச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மனைவி சொன்னதெல்லாம் கணவன் கேட்பாரு. அப்போ சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தமே கிடையாது, வச்சு செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்போ நான் வாழ்கிற முறையில பிரச்சனை தீரலை என்றால் டோட்டலா ராங்கு. சப்போஸ் பிரச்சனை தீர்ந்து விட்டாலும் அது பின்னாடி எனக்கு பிரச்சனையை உருவாக்குமா என யோசித்தால் மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறை சரியா தப்பான்னு முடிவெடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதான் சரியான முறை. எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எந்த பிரச்சனை சால்வ் ஆனாலும் சரியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதுல ஏதோ ஒண்ணு சிக்கல் இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப 2வது பாயிண்ட். அப்ப முதல் விஷயம், நான் எதை மாற்ற வேண்டும். எப்பெல்லாம் நான் எதிர்பார்த்தது நடக்கலையோ, எதிர்பாராதது நடந்து கொண்டு இருக்கிறதோ, அவங்க எதிர்பார்க்கிறாங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லல. இவர் எதிர்பார்க்கிறார், முதல்ல என்ன பேச விடு, நடக்கல. அப்ப 2 பேருமே நான் எதை மாற்ற வேண்டும் என்று யோசித்தால் ஆன்மீக பாதையில் பயணத்தை தொடங்கி விட்டார்கள். இப்ப 2வது விஷயத்துக்கு வருவோம். இந்த டிசம்பர் மாசத்துல என்னுடைய மாமா பையன் 2 புத்தகம் பரிசா கொடுத்தார். இதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் லக்கேஜை தூக்கிட்டு வரணுமே, இந்த புத்தகத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு இருக்கிற நேரத்துல இந்த புத்தகத்தை இங்க தூக்கிட்டு போய் எங்க படிக்க நேரம் இருக்கும் போது அங்க வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு அடுத்த வெக்கேஷன்ல போகும்போது இந்த புத்தகம் கண்ணில் பட்டது. அவன் வேற சொல்லுங்கன்னு இருக்கானே
அப்ப நம்ம ஏதாவது பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுல ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தேன், ஆங்கில புத்தகம். சும்மா இருக்க நேரம் அதை ஓபன் பண்ணி எப்படியாவது படிச்சவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் அப்படி மேலோட்டமாவது பாத்திரலாமே அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். அதுல முதல் சாப்டர், முதல் பக்கம், முதல் வார்த்தை என்ன சொல்லுது? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் நோயிங் நத்திங் கேன் பி சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருக்கு. அதாவது ஆன்மீக முதிர்ச்சி என்பது உன்னால் எதையும் மாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்வது அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு வந்து புரியல, இல்ல கருத்து முரண்பாடா இருக்குன்னு அங்கனே தூக்கி ஓரமாச்சு. ரொம்ப வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த புத்தகத்தை அந்த அளவுக்கு வைக்கல, ஆனாலும் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதை எழுதியவர் வந்து நிச்சயமா அவர் ஒரு மகான், தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு தான் ஏதோ புரியல. ஏன்னா ஏன் அப்படி சொல்றோம்? முன்னால் எதையும் மாற்ற முடியாது என்றால் வேண்டியாங்கு எய்தலன், என்னென்ன வாழ்க்கைக்கு வேணுமோ அத்தனையும் வாங்கி கொள்ளலாம். மகரிஷி அவர்கள் உலகத்தையே தன் வசமாக்கலாம். சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். அப்ப அவ்வளவு நமக்கு தேவையானதை கொடுக்கிற சக்தியை நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா இவர் பாட்டுக்கு ஒன்றையும் மாற்றிவிட முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங். அதுதான் ஆன்மீக முதிர்ச்சின்னு வேற போட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த தலைப்பை நான் கொண்டு வந்ததுக்கே அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் காரணம். அப்போ ஆன்மீக முதிர்ச்சி என்றால் எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? அப்போ இன்னொருத்தர் இப்ப வீட்டம்மா காஃபியை தண்ணி மாதிரி போட்டுட்டு இருக்காங்கன்னா மாத்த முடியாது. அப்ப நம்ம மாத்த முயற்சி கூட. பையன் மேத்ஸ்ல ரொம்ப வீக்கு, என்ன இருக்குமோ இருக்கட்டும், அவனா புரிஞ்சுக்குவான். யார் முயற்சி எடுக்கலாம்? அப்ப நம்மளால மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா தப்பா? மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா? இன்னைக்கு அட்டாசமா சப்பல் வரிசையா இருந்தது. சோ அப்ப மாற்ற முடியும். அவரு மாற்றணும்னு நினைச்சதுன்னா உலக அமைதிக்காக இவ்வளத்தையும் பண்ணியிருக்காரு. சொந்த வாழ்க்கையை பூரா முழுமையா அர்ப்பணித்து இது பூரா ஆரம்பிச்சதே உலகத்துல அமைதி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மாற்றம் அவருடைய ஆசையாக இருந்ததுனால்தான் நாமெல்லாம் இன்னைக்கு இதுல உட்கார்ந்துருக்கோம். கரெக்ட் தானே? அப்ப அவர் சொன்னது தப்பு. நான் அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சுட்டேன், 38 பக்கம். நிச்சயமா ஏதோ ஒன்று சம்திங் ராங் அப்படின்ட்டு. ஆனா 38 பக்கமும் அவர் இதைத்தான் சொல்லியிருக்காரு. புத்தகத்தை ஃபுல்லா படிச்சா தான் உண்மை என்னன்னு தெரியும். நிச்சயமா அவர் தப்பா எழுதிருக்கு சான்ஸே இல்லை. முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது ஃபுல்லா படிச்சா ஆன்சர் வரும். ஆனால் வேதாத்திரியத்தின் படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல நாம என்ன செய்யணும்னு சொன்னால், உன்னால் எதையும் மாற்ற முடியாது. எதையும் மாற்ற முடியாது. முக்கியமான வார்த்தை உடனே. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம காலையில காக்கிலோ அல்வா சாப்பிட்டுருக்கோம், வயிற்று வலி வந்துச்சு, உடனே மாத்த முடியுமா? அத சான்ஸே இல்லை. உள்ள ஜாம் ஆகி போயிருக்கு அல்வா. அது ப்ராசஸ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். நான் அடுத்தாப்புல சாப்பிடாம இருந்தா போயிரும். இல்லைன்னா சிக்கல் தான். பையன் மேத்ஸ்ல மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்கான், இல்ல அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இல்ல வீட்டம்மா என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்க. அவர் உடனே சொல்லிடுவாரா? உடனே மாத்த முடியாது. ஆனால் நாம முயற்சித்தால், சிற்றறிவு கேட்டால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த, அப்ப கண்டிப்பாக முடியும். கண்டிப்பா இல்ல, முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடியும் என்பது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஆனால் அதற்கு டைம் ஆகும். நான் கேட்ட மாதிரி ஏன் போய் சொன்னாங்க அவங்க அப்படின்னு நினைச்சு நாம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆன்மீக முதிர்ச்சி என்பது ஆன்மீக வீழ்ச்சியாக மாதிரி சண்டை வரும், பிரச்சனை வரும், புதுசா பாவம் செய்வோம். ஏற்கனவே செய்த பாவத்துக்கு தான் அவர் சொல்லல. இப்போ இவர்கள் அதை எதிர்த்தால், அதாவது என்ன நினைச்சிட்டு இவங்க பேசுறாங்க, உண்மையை சொல்லி இருக்கணும், மாத்த நினைக்கிறாங்க.
பொய் சொன்ன ஒருத்தரை, இல்ல மறைச்ச ஒருத்தரை, இல்ல மறந்துட்ட ஒருத்தரை மாத்த நினைத்துதான் அவர்கள் இதை கேட்டார்கள். அப்போ நாம நினைச்சதெல்லாம் எப்பெல்லாம் எது எதெல்லாம் நடக்கலையோ, முதல்ல 2வது விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா, உடனே மாத்த முடியாது, டைம் ஆகும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை அடுத்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் 90-100% இருக்கு. நிறைய விஷயங்கள்ல 100% இருக்கு. சில விஷயங்கள்லாம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் வச்சிருக்கான் ஃபுல் கண்ட்ரோல். அதுவும் தெய்வத்தால் ஆகாது எனினும் நான் என்ன அளவுக்கு முயற்சி எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ரிசல்ட் அங்க இருக்கும். அப்ப 2வது விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனிதர்கள், நம்மால மாற்ற முடியும் நினைச்சதுனாலதான் கோபம் வருகிறது. நான் நினைச்ச மாதிரி நடக்கணும், அவங்க அதை மாத்திதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆழமான ஒரு ஃபெய்த் இருக்கிறதுனால என்ன செஞ்சிடறாங்க, கோபம் வருது. எதுக்கு? அதை கரெக்ட் பண்றதுக்கு. அப்ப பிறரை மாற்ற முயற்சி செய்வதை விட்டு விட்டு என்னை மாற்ற முயற்சி செய்வதற்கு தான் இந்த சிக்கலே வந்திருக்கிறது என்பது ஞாபகம் வந்து விட்டால் இது கொஞ்சம் ஈஸியாயிரும். இது ஞாபகம் வந்துட்டோ இது எனக்கு ஈஸியாயிரும். நான் அடுத்தவங்களையா மாற்ற முயற்சிக்கணும். இது 2வது விஷயம். 3வது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆன்மீக முதிர்ச்சி. இப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம், கத்தார் ஏர்போர்ட். இமிகிரேஷன் கியூல நிக்கிறோம். நான் பாட்டுக்கு அவர் தான் வந்து இமிகிரேஷன் ஆபீசர் தான் பாஸ்போர்ட்டை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவர் போலாமா போகக்கூடாதான்னு பார்த்துட்டு சீல் அடிச்சு கொடுக்கணும். இவர் வந்தவரை நேர போய் கொஞ்சம் எந்திரிங்க, இவரே உட்கார்ந்து பாஸ்போர்ட்டை அதில் ஸ்கேன் பண்ணி உள்ள சிஸ்டத்துல ஆமான்னு அடிச்சு இவரே எடுத்துட்டு போக முடியுமா? எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு ஜெயில போட்டுருவான். அவர் வேலையை அவர் தான் செய்யணும். கரெக்டா இல்லையா? அவர் வேலையை அவர் தான் செய்யணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அவர் வேலையை அவர் தான் செய்யணும். இப்ப கடவுளோட வேலை என்ன? நமக்கு செயலை செய்வதற்குத்தான் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளைவை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை, அது அவன் செயல், அவன் வேலை. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரு காக்குல அல்வா சாப்பிட்டாரு, வயிறு வலியும் வரல ஒண்ணும் வரல, அடுத்தால மத்தியானம் எனக்கு காக்குல அல்வா கொடுன்னு கேட்காரு. எனக்கு காக்குல அல்வா சாப்பிட்டோன்னு வயிறு வலி வந்துடுச்சு. என்ன காரணம்? ரிசல்ட் அவன் டிசைட் பண்ணுவான். 2 வருஷமா +1 +2க்கு உட்கார்ந்து மாங்கு 14 மணி நேரம் படிக்கிறாரு ஒரு பையன். 75% தான் வாங்கியிருக்கான். இன்னொருத்தன் ஜாலியா இருந்து படிச்சான், அவன் 93 வாங்கிட்டான். யாரு டிசைட் பண்றா? நம்ம கையில இல்ல விளைவு, அவன் கையில இருக்கு. இது கரெக்டா இல்லையா? இதைத்தானே செயல் விளைவு தத்துவம் சொல்லுது. அப்ப செயலை செய்யக்கூடிய உரிமை மட்டும் எனக்கு இருக்கிறது என்றால், இமிகிரேஷன் ஆபீசர் போடுற ஸ்டாம்பை நான் போய் போட்டா எவ்வளவு தப்போ அதே போல அவன் முடிவெடுத்து ஒரு விளைவை கொடுக்கிறான் என்றால் அது அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் ஏன் உட்காந்து இதுக்கு கொண்டு மண்டையை உடைக்கணும்? ஆனா நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான அத்தனையும் செய்யணும். என் எமிகிரேஷன்ல நான் பாஸ் ஆகணும்னா எவ்வளவு டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ, என்ன ரூலை நான் ஃபாலோ பண்ணணுமோ அத்தனையும் நான் செய்யணும். அத்தனையும் இருந்தாலும் அவன் வெளியில விடாமலையும் இருக்கலாம். அது அவன் கையில இருக்கு, நம்ம கையில இல்லை. அப்ப செயலை செய்வதற்கான உரிமை மட்டுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்னிடம் என்ன இருக்கக்கூடாது? எங்கேயும் எதிலையும் எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா முடிவு அவங்க கையில இருக்க. ஆனா நான் அத்தனை முயற்சி எடுக்கலாம். பையன் மேத்ஸ்ல 100க்கு 100 வாங்கணும், எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஆனா மார்க் என்ன வந்தாலும் சரிதான், நோ, அது அவன் கணக்கு. அவன் 28 வருஷ கணக்குல 200 வருஷ கணக்கை சேர்த்து பார்த்து நமக்கு விளைவை கொடுப்பான். பிரச்சனையே இல்லை. அப்போ எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு என்னிடம் இருக்கிறதோ, அவங்க சொல்லல, இவர் என்ன பேச விடல, இப்படி எத்தனை இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வேலைக்காரன் எதிர்பார்ப்பு, பாஸ் எதிர்பார்ப்பு, ப்ரமோஷனுக்கு எதிர்பார்ப்பு, எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் அவன் ஒரு கணக்கு பண்ணி தான் நமக்கு அதை கொடுத்துருக்கான். அதுல நான் அப்செட் ஆறேன், அதுல நான் இதில் பண்றேன், இப்படிதான் வேணும்னு சொன்னா அதை மீறி நான் எதிர்பார்த்தால் அவனையே இன்சல்ட் பண்றதுக்கு சமம். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியாதா எனக்கு எதை எப்படி எவ்வளவு எங்க இருந்து கொடுக்கணும்? அவனுக்கு தெரியாதா என்ன? எனக்கு அதை விட நான் பேரறிவா? எனக்கு நான் இருக்கிறது இம்புடு போல ஒரு அறிவு. இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திரிப்போமான்னு யாருக்குமே தெரியாது. அவன் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ அதுதான் இதுவும். அப்ப கண்டிப்பாக இதை நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சப்போஸ் இது ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம்,
எதிர்பார்ப்பு நம்ம குறைச்சிட்டோம். விளைவு நம்ம முயற்சி எத்தனை முயற்சிகள் எடுக்கணுமோ அத்தனை எடுக்கிறோம். ஆனா விளைவு அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆன்மீக முதிர்ச்சி இருப்பவர்களிடம் ஒரு பயமும் இருக்காது, ஒரு கவலையும் இருக்காது. ஏன் பயப்படணும்? யாம் இருக்க பயம் ஏன்? நாம் செய்த செயல்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? முதல்ல அவனே வில்லன் கிடையாது. எனக்கு வர வேண்டியத எனக்கு ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. எனக்கு வர வேண்டிய துன்பத்தை தடுக்கவும் முடியாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இன்பத்தை அவனால அதையும் தடுக்க முடியாது. என்ன செயல் இருக்கோ அதற்குண்டான விளைவு வரும். அல்வா சாப்பிட்டனா வயிறு வலி வரும், சிம்பிள். அவர் உண்மையை சொல்லாம மறைக்கிறாரா? மறைச்சுதான் ஆவாரு. ஆனா உள்ள இருக்கிற கர்மா அப்படி இருந்தால் அதற்கேற்ற விளைவு வந்து. அப்ப நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? இந்த கவலை பயம் என்பது இந்த இடத்துல இமிகிரேஷன் ஆபீசர் வேலையை நான் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டாலும் இல்ல, செய்ய நினைக்கிறேன். அதனால எதிர்பார்க்கிறேன். அதனால சிக்கல் புறம் வரும். எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவன் கணக்குப்படி எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் உட்கார்ந்து அவன்கிட்ட முட்டணும், மோதணும்? கடவுளிடம் சண்டை போடுவதற்கு சமம் இங்க நான் ஃபெயில் ஆயிட்டோம்னா. இது மூன்றாவது விஷயம். நாலாவது, இது எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு. நாலாவது, சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நான் எதிரெல்லாம் பார்க்கல, அதுக்காக நான் அவமானப்படணுமா? உங்க கூட வேலை பார்க்கறோட ஒய்ஃபு சொல்லியிருக்காங்க இது கொடுத்துருக்காங்கன்ட்டு போனஸ். அப்ப நீங்க சொல்லலைன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அவங்கள்ட்ட. இது மிகப்பெரிய துன்பம் இல்லையா? நான் தப்பே செய்யல, அவர் தானே தப்பு செஞ்சிருக்கிறாரு. அப்ப மகரிஷி இங்க நாலாவது ஸ்டெப்பா என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி இந்த ஸ்டெப்பை கொடுக்கல, என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் துன்பம் தரினும், அப்புறம் என்னது, வினை போகும் நல் மருந்தே என ஏற்றுக்கொள்வோம். முதல்ல ஆமா உங்க மிஸ்டேக்கே கிடையாது, அவர் மிஸ்டேக் தான், பாஸ் தான் தப்பா சொல்றாரு. எஸ்ன்னு சொல்லல, அறிவு இருக்கா சார் அப்படின்னு நான் கேட்கும் பாஸ்ட போய். இல்ல இல்ல நீங்க சொன்னா சரிதான் சார் இருக்கும், இவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்னு. அவர் 4 மணி நேரத்தை வேலையை முடிக்கணுங்காரு, இதுக்கு 8 மணி நேரம் ஆகும்னு இவருக்கு நல்லா தெரியும். சரி சார் முடிச்சிருவோம். அப்புறம் 3.5 மணி நேரத்துல சார் முடியாது போல தெரியுதா சார், என்ன செய்யறது? எப்படி சூப்பரா அப்ரோச் பண்றோம் பாஸ்ட. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலை, ஒரு கொடுக்குற சம்பளம், அதுக்கு நாம கரெக்டா முதிர்ச்சியை காமிக்கிறோம். ஆனா வீட்டுல சிக்கல். அப்போ எவர் ஒருவர் துன்பம் தரினும் என்னுடைய பதிவு கழிகிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்யக்கூடாது. மகரிஷி அவர்கள் பிறரை அடக்கி ஆள்வதோ மேய்ப்பதோ என்னுடைய வேலை அல்ல, இது மகரிஷியோட வார்த்தை. இப்ப அவங்க சொல்றாங்களே, எப்படி நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஏன் சொல்லல? இது என்ன அர்த்தம் சொன்னாங்க ஆல்ரெடி. இங்க அதிகாரம், எங்க யார்கிட்ட அதிகாரம் செய்யறது? எப்படி அதிகாரம் செய்ய முடியும்? அதிகாரம் என்பது தன்முனைப்பு, தன்முனைப்பு என்பது இறை மறதி. ஆன்மீகத்துல வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அவமானம், அவம் பிளஸ் மானம், மானம் கப்பல் இருக்குன்னு அர்த்தம். அகம்பாவம், என்னுடைய ஆன்மா, ஆணவம் என்றாலே ஆன்மா பிளஸ் அவம், அவம்னாலே மானம் போகுதுன்னு அர்த்தம். கீழ்த்தரமான ஒரு நிலைய அவம்னு சொல்றோம். மானம்னா மானம் கப்பல் ஏறுதுன்னு அர்த்தம். அப்ப ஆன்மா கப்பல் ஏறுதுன்னு அர்த்தம். எதுக்கு? ஆணவத்துக்கு. அப்போ பிறரை அடக்கி ஆள்வதோ மேய்ப்பதோ சிக்கல். சரியான பாதையில போல நீங்க யார போய் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அன்பாதான் அதை செய்ய வைக்கணுமே ஒழிய அதிகாரம் பண்றது, அலட்சியம் பண்றது, அவமதிக்கிறது, கட்டளை இடுறது, வற்புறுத்துவது, எதை செஞ்சாலும் சரி சிக்கல். ஏன் சிக்கல்? இதை செஞ்சா என்ன ஆகும்? பாவம் கூடுகிறது. பாவம் கூடுனா என்ன வரும்? துன்பம் கூடுகிறது. சிம்பிள். பிறந்ததே வினைப்பதிவாம் தூய்மை பெறவே, அதுக்கு தான் பிறந்திருக்கோம். புதுசா பாவத்தை சேர்க்கறதுக்கு பிறக்கல. அப்ப ஏற்பு கொள்ள வேண்டும் என்றால் பிறரை அடக்கி ஆள்வதோ மேய்ப்பதோ என்னுடைய வேலை அல்ல என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, போன ஃப்ரைடேக்கு முந்தின ஃப்ரைடே என்ன டாபிக்? யார் உண்மையிலே அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கும் குணம், ஒரு தெய்வீக தன்மை. மன்னிச்சிடும். அவங்கதான் தப்பு பண்ணிருக்காங்க, கரெக்ட் சொல்லல,
மனைவியிட்ட கண்டிப்பா சொல்லி இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒரு ரகசியம் இருக்கக்கூடாது என்று மகரிஷி சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஆன்மீக முதிர்ச்சி என்பது கண்டிப்பா சொல்லி இருக்கணும். சொல்லல தப்புதான், ஆனா மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த முதிர்ச்சி இல்ல, கீழே நோக்கி நாம போறோம்னு அர்த்தம். தப்பு அவங்க மேலதான், தப்பே கிடையாது. அப்ப தப்பே செய்திருந்தாலும் அந்த மன்னிக்கிற குணம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆன்மீக முதிர்ச்சியில் நான் மேல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது பாயிண்ட், இப்ப ஏற்பு. ஏற்பு அப்படிங்கிறத இதுல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? இந்த இடத்துல ஒரு கவிதை இருக்கு, எதிர்பார்ப்பு எங்க இருக்கு? தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. சோ அது நமக்கு ஞாபகம் வரணும். ஓகே குட். இப்ப நான் அஞ்சாவது பாயிண்ட், இதுலயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நாம புத்திசாலித்தனத்தை பிறரிடம் காமிக்க நினைச்சோம்னா கடவுள் கணக்குப்படி சிக்கல் தான். அதாவது புத்திசாலித்தனம்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா அவர் சொன்னாங்கன்னு இவங்க நல்ல வேலை அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க, எங்க போனஸ் இது கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்கன்ட்டு, 2 பேரும் சொல்லிட்டாங்க. அப்ப ஒருவேளை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு இவர் இல்லேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோ, இவங்க புத்திசாலித்தனத்தை அதுல காமிச்சிருக்காங்க. புத்திசாலித்தனத்தை காமிச்சோம் சொன்னால் ஆன்மீகத்துல சிக்கல், பெரிய சிக்கல். அப்ப என்னதான் சார் செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்ப என்னதான் செய்யறது? உண்மையை சொல்லலையே அவங்க. அப்ப நான் என்ன பண்றது? என்ன சொல்றாங்க, நேற்று முந்தா நாள் இந்த நாட்காட்டி பொன்மொழி என்ன இருந்தது? எத்தனை பேர் பாக்கிங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த நாட்காட்டி பொன்மொழி அது ஒரு 4 நிமிஷம் நம்முடைய கருமையத்தை அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தும். 2 வார்த்தை, 2 லைன் மகரிஷி அட்டகாசமா கொடுத்துருக்காங்க, இந்த திருக்குறள் மாதிரி. அதை கொஞ்சம் உள்வாங்கினா எவ்வளவு நல்லது நமக்கு. அதை நான் தான் அதை பார்த்து பேசி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நானே திருப்பி திருப்பி கேட்கிறேன் அதை போடும்போதெல்லாம். நான் அதை ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போலாம். ஏன்? நானும் இதுல முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு? அதுல நன்மை பிறருக்கு அளித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் அறிந்தோர். கடவுளை உணர்ந்தவர்கள் தப்பு இன்னொருத்தர் மேலனாலும் நான் தாயா அந்த தப்பை செஞ்சேன்னு முதல்ல ஏற்றுக்கொள்வார்கள், அதுல ஆனந்தம் அடைவார்கள், இன்பம் அடைவார்கள் அப்படின்னு அந்த கவிதையில சொல்றார். அப்படின்னா தப்பு இவர் தான் சொல்லலதான். ஆனா இவங்க என்ன செய்யணும்? நோ ப்ராப்ளம், இது என்னங்க பெரிய தலை இதா மாறிட்டு, அந்த அம்மா கேட்டாங்க சொன்னாங்க கரெக்ட் தான், போச்சா என்ன? என்ன போச்சு? என் உயிரே போயிட்டான்னு, என் மானத்தை கப்பல இருக்கு. சன் டிவி எல்லா டிவிலையும் போட்டாங்களா என்ன? இவர் வீட்டுக்காரை விட்டு உண்மையை சொல்லல என்று என்ன பெரிய எனக்கு லாஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலா நட்டம் என்பது ஏதுன்னு எழுதியிருப்பார் ஒரு கவிதையில மகரிஷி. அவன் கொடுத்திருக்கான், அவன் எடுத்திருக்கான், என்ன பெரிய நஷ்டம்? நான் என்னத்தை உருவாக்கணும் இந்த உலகத்துல? அவன் கொடுத்தான், அவன் எடுத்திருக்கான், அவ்வளவுதான். நட்டம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி என்றால் அப்போ நான் அந்த குற்றம் நான் எடுத்துக்கிறேன், தப்புன்னு என் மேலதான் தப்புன்னு சொல்றேன். இதுக்கே சொல்லிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப அவர் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? ஆக்சுவலா அந்த அம்மாவுக்கு ஆன்மீக முதிர்ச்சி இருந்திருந்தால், நீங்க சொல்லல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, முதல்ல அப்படி சொல்லியிருக்கணும். அதற்கப்புறம் 2 நாள் கழிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, ஏன்னா அன்னைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப எனக்கு தெரியலன்னா நீங்க என் பொசிஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படும் கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு அன்பா கேட்டிருந்தால் அந்த சைடு பர்டிகுலர் ஆண்கள் கீழே விழுந்துரும், என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனா அவங்க ஈகோவை டச் பண்ணும்போது அவங்க 2 மேல ஏறுவாங்க, 2 மாடி ஏறுவாங்க. என்னைக்கு ஆண்களுடைய இது ஒரு புள்ளி விவரம், ஆண்களுக்கு அவங்களுடைய சுயமரியாதை என்பது 500%, பெண்களுக்கு அவர்களுடைய உணர்வுகள் என்பது 500%. ஆண்கள் பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், பெண்கள் ஆண்களின் சுயம். அவர் 5, 3, 7 நாள் நீங்க சொன்னா கரெக்டா இருக்குங்க, முதல்ல ஆமான்றணும். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஏழாங்க சந்தேகமா இருக்க கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். அவர் அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டுங்கன்னு விட்டுறணும். என்ன பெரிய உயிரா போகுது அதுல, 7ன்னே நம்பிட்டு போறது. ஆமா 7 தான், என்ன ஆயிரம் என் உயிர் போயிருமா? என்ன உயிர் போனா சொல்லிடணும், ஏங்க என் உயிர் போயிருங்க 8ங்க, நீங்க 7ன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லணும்.
இல்லையா, நோ கரெக்ஷன். சோ அப்போ நன்மையை பிறருக்கு அளித்து நட்டத்தை தாம் ஏற்று இன்பம் காண்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம மன்னிப்பு கேட்கறது உடனே தப்பு என் மேல இன்னாட்டாலும் சரி, அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, ஆனா நான் அந்த தப்பை ஏத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதற்கப்புறம் உண்மையை புரிய வைக்க. ஏன்னா உண்மையை புரிய வைக்காமலே போச்சுன்னு வச்சுங்க, ஆமா இப்ப என்ன மன்னிப்பு கேட்க போறீங்களான்னுவாங்க. ஒரு 4 தடவை இப்படி நடந்துச்சுன்னா நீங்க மன்னிப்பு கேட்டே இருப்பீங்க, நான் அவசப்பட்டே இருக்கணும், அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அந்த உண்மையை அங்க புரிய வைக்கணும். 6வது ஸ்டெப், மகரிஷி சொல்றாங்க என்னன்னா, நான் என் கடமை என்ன, சிம்பிள். இப்ப நான் என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட். இந்த கடந்த காலத்தை பத்தி நடந்தது, இப்ப நான் என்ன செய்யணும், என் கடமை என்ன. ஆமா அவங்க சொல்லல, இவர் மறந்துட்டார், இல்ல இவர் மறைச்சிட்டார். உண்மையிலேயே அந்த கப்பலுக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த அன்னைக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க அண்ணன் வீட்டு ஒய்ஃப், இவரோட அண்ணன் கிடையாது, இவங்களோட அண்ணி. உண்மையிலே என்ன நடந்திருக்கு, அந்த அந்த அம்மாவோட அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கொஞ்சம் பணம் அதிகமாயிட்டு. இந்த அம்மாவோட அண்ணன் இவருக்கு போன் பண்ணி, நீங்க அக்காட்ட சொல்லிடாதீங்க, அக்காவை தங்கச்சிட்டு சொல்லிடாதீங்க, நான் பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேன், நம்ம 2 பேருக்கு மட்டும் இருக்கட்டும், எனக்கு ஒரு 80,000 ரூபாய் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் அதை அனுப்பிச்சிட்ட, போனஸ் வந்தது, 2 அணத்தை அங்க போயிடுச்சு. இதைத்தான் இவர் சொல்ல முயற்சி செய்யறாரு, நீ போன போடு அப்ப தெரியும் உனக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யறாங்க, ஃபுல்லா ஜம்ப் பண்ணிட்டாங்க. இல்ல இது உண்மையிலே அங்கெல்லாம் நடக்கல சார், அங்க பாக்காதீங்க. இது அவர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காரு. அப்ப கடமை, நான் என்ன செய்யணும், இதுதான். இப்ப நான் என்ன செய்யணும், இந்த ஒரு கொஸ்டினை கேள்வி கேட்டுட்டோம்னா மற்றதெல்லாம் சப்ப மேட்டர் ஆயிரும். 7, இந்த இடத்துல முடிந்த அளவு உதவி செய்ய முடியுமா இந்த பிரச்சனையில, அவங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க, இந்த டென்ஷனுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, எந்த இடத்துல நான் என்னுடைய பங்கை அவங்களுக்கு செய்யறது. அதுவும் மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து கடமையை ஆற்றணும். ஏன் இஷ்டம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் கிடையாது, அதர்ஸ் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நாம கொடுக்கிறோம், கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கவே வேண்டாம், அவனுக்கு தெரியும், தானா கொட்டும், எதிர்பார்த்ததை விட அதிகமா கொட்டும். எப்ப நான் கொடுத்திருந்தான், நான் எடுக்க ட்ரை பண்ண, எடுக்கிறதுன்னு என்ன அர்த்தம், ஏன்டையா உண்மையை சொல்லல, ஏன்டையா இது பண்ணல, நான் ஐபோன் 4 மாசமா கேட்டனே, இதெல்லாம் எடுக்கிறது. கொடுத்துமா, கொடுத்துட்டு இருக்குமா, கொடுக்க கொடுக்க அங்க இருந்து கொட்டும். அப்போ பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து என் கடமையை ஆற்றணும், செஞ்சா நான் ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 8வது விஷயம், உண்மையிலேயே அவசியமா விருப்பமா. ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்கள் அவசியமா தேவைன்னா அந்த போனை வாங்கணும். ஆசைங்கிறதுக்காக ஐபோன் வாங்குறேன்னா ஆன்மீக முதிர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா ஆன்மீக முதிர்ச்சி இருப்பவங்களுக்கு அந்த பொருள் பற்று, புலன் கவர்ச்சி, இதெல்லாம் வெளிப்புறத்துல இருந்து அவர்களுக்கு சந்தோஷம் என்பது பெரிய பெரிய மேட்டரே இல்லை. இருந்தா நல்ல சூப்பர் சட்னி இருந்தா சந்தோஷம், கன்றாவியா சட்னி இருந்தாலும் சந்தோஷம். அது ஏன் சந்தோஷத்தை டிசைட் பண்றதுக்கு அவர்கள் அனுமதி இல்லை, கொடுக்க மாட்டார்கள். ஆஃப்டர் ஆல் ஒரு சட்னி என் சந்தோஷத்தை கெடுக்கிறது என்றால் நான் எத்தனை விஷயத்துக்கு அடிமையா இருக்கேன் இந்த உலகத்துல. என் சந்தோஷம் என் கையில இருக்கணும், என் அனுமதியோட இருக்கணும். அப்போ பொருள் பற்று 9வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆன்மீகத்துல முதிர்ச்சி கூட 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 நிறை மனமாக இருப்பார்கள், குறையே இருக்காது. ஏன் ஒரு கையை வெட்டினாலும் இன்னொரு கையை வெட்டலை, விட்டுட்டான்ப்பா நல்லதுப்பா. குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் கவலை முற்றும் இழந்தார் வாழ்வினிலேன்னு போட்டிருப்பாங்க. அல்டிமேட்டா ஒண்ணு உனக்கு கிடைக்காது. நீ எது எதுலாம் உனக்கு ஆசையா இருக்கோ அங்கெல்லாம் வச்சு செய்வார். எனக்கு ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், இதுல மட்டும் நான் அதிகமா கொள்கையா வச்சிருக்கேன், பச்சை எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன், நினைக்கிறேன், கமெண்ட் பண்றேன், பாப்பு வைப்பாரு. அந்த விஷயத்துல எதுல எனக்கு அதிக பற்று இருக்கிறதோ, கொள்கை இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ,
எதை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை விட்டு ஓடும் ஒரு காலத்தில். எதை விட்டு நான் ஓடுகிறேனோ அது என்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ குறை கண்டுபிடிக்கிற வர நிறை மனம் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஒரு குறையும் இல்லை. எதுக்கு நான் கவலைப்படணும், எதுக்கு நான் போய் நான் எதிர்பார்க்கணும், ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு நாம மனதை வளப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக வளர்ச்சி. இவர்களுக்கு வெளிச்சூழல் ஒரு சந்தோஷத்தையும் கெடுக்காது, என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கும். இந்த 9 பாயிண்டையும் நாம எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டிருக்கோம். அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை என்பது தானாக அமையாது, நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி உருவாக்குவது? இந்த 9 ஸ்டெப்ஸ். இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.